True Light Network. Truly beyond truth. உடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதம் பெற வழியை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 3 விதங்களில் இந்த சாபம் கிரியை செய்வதை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், ஒரு பக்கம் அவர் இரக்கமுள்ளவர், ஒரு பக்கம் அவர் மனதுருக்கம் உள்ளவர், அடுத்த பக்கத்தில் அவர் ஊழியத்திற்கு அள்ளி அள்ளி நீ காணிக்கை கொடுக்கலாம், அதை கண்டு ஏமாந்து போகிறவர் அல்ல ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறவர். நீ சம்பாதிக்கிற பணம் எப்படி வருகிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் அவர். அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். ஏன் ஆண்டவர் விக்கிரக ஆராதனை குறித்து அவ்வளவு கடினமாக இருக்கிறார்? விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வரும். உங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும். ஏன் ஆண்டவர் அதில் அவ்வளவு கவனமாக இருக்கிறார்? நம்மை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். அவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வந்தோம். ஆண்டவர் எப்படி ஜனங்களுக்கு அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் என்று நாம் கடந்த நாட்களிலே தியானித்து வந்தோம். கடந்த 7 நாட்களும் கூட்டம் முடிந்த பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் எங்களை சந்தித்து ஜெபிக்க வந்தார்கள். அநேகர் ஜெபிக்க வந்தபோது அவள் சொன்ன பிரச்சனைகள், அவருடைய வியாதிகள், அவருடைய போராட்டங்களை பார்க்கும் பொழுது அநேகர் சொன்னது, எவ்வளவு ஜெபித்தும் எனக்கு விடுதலை இல்லை, எவ்வளவோ நான் ஜெபித்தும் எனக்கு சுகம் இல்லை, என் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தடைகள், என் வாழ்க்கையில எதை செய்தாலும் அது வாய்ப்பதே இல்லை, என் வாழ்க்கையில எப்பொழுதும் வறுமையும் வேதனையும் தரித்திரமும், எங்கள் குடும்பத்திற்குள்ளே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, அசுத்த ஆவினால் உண்டாகிற போராட்டங்கள், எவ்வளவோ நான் வாழ்க்கையில முன்னேற முயற்சித்தோம், தாழ்ந்து போகிறேனே தவிர உயர முடியவில்லை. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள், வியாதிகளோடு அநேகர் வந்து வேதனையோடு காரியங்களை சொன்னார்கள். ஐயா, நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் ஏன் விடுதலை உண்டாகவில்லை? ஏன் அற்புதங்களை காண முடியவில்லை? ஏன் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண முடியவில்லை? இந்த கேள்விக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார். கவனமாக இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதல் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும். நீங்கள் அதை காண்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். 3 நாட்கள் இங்கு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் கூட்டம் முடிந்து பிரசங்கமெல்லாம் முடிந்த பிறகு ஜெபம் பண்ண வந்த மக்களுக்கு நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தாயார் 2 பிள்ளைகளை தன்னுடைய 2 பக்கம் இடுப்பில வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள். அவளுக்கு எல்லாம் 8 வயது 10 வயது இருக்கும். நடக்கக்கூடிய வயது தானே. கஷ்டப்பட்டவர்கள் அந்த குழந்தை சுமந்து கொண்டு வருவதை பார்த்தேன். ஏன் இப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளை சுமந்து கொண்டு இந்த தாயார் கஷ்டத்தோடு வருகிறார்களே? என் மனதிலே நான் எண்ணிக்கொண்டேன். அந்த தாயார் அருகில் வந்த பொழுது ஒரு குழந்தை கீழே இறக்கி விட்டார்கள். அது சப்பானியாய் உட்கார்ந்தது. அந்த குழந்தையால் நிற்க முடியாது, நடக்க முடியாது என்பதை அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன். அடுத்த குழந்தை அடுத்த இடுப்பிலிருந்து இறக்கி விட்டார்கள். அந்த குழந்தையும் சப்பானியாய் உட்கார்ந்தது. அந்த குழந்தையாலும் நடக்க முடியாது. அந்த தாயாரிடத்தில் நான் கேட்ட பொழுது, 2ம் என் பிள்ளைகள் தான் ஐயா. 2 பிள்ளைகளுமா என்று நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன். ஒருவேளை ஒரு குழந்தை அப்படி இருந்தால் ஏதோ ஒரு வியாதி என்று சொல்லி நாம் எடுத்துக் கொள்ளலாம். 2 குழந்தைகளா இந்த ஆச்சரியத்தோடு கேட்ட பொழுது இன்னொரு அதிர்ச்சியான காரியத்தை இந்த தாயார் சொன்னார்கள். இவர்களுக்கும் பெரியவன் ஒருவன் வீட்டில் இருக்கிறான், அவனாலும் நடக்க முடியாது, அவனை நான் சுமந்து கொண்டு வர முடியாது, ஆகவேதான் அவனை வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். 3 குழந்தைகள் நடக்க முடியாதபடி ஒரே வீட்டிலே சப்பானிகளாய் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது நடக்க முடியாமல் ஆகி போனது என்று கண்ணீரோடு அந்த தாயார் சொன்னார்கள். நான் பாரத்தோடு ஜெபித்து விட்டு வந்த பிறகு அந்த காரியம் என் உள்ளத்தை அதிக பல கேள்விகளை எழுப்பிற்று. ஏன் இப்படி? ஏன் அந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைமை? ஒரு குழந்தை வியாதிப்பட்டால் நாம் விளங்கிக் கொள்ளலாம், ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லி.
3 குழந்தைகளும் நடக்க முடியாதபடி சப்பானிகளா இருந்தால் அந்த பெற்றோருக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எவ்வளவு பெரிய கண்ணீர். ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியம்? என் உள்ளத்தில் பலவிதமான கேள்விகள் எழுந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொன்னார். சாபம், சாபம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த சாபத்தின் பிடியில சிக்கி தவிக்கிறார்கள். தாங்கள் சாபத்திலே பிடிபட்டிருப்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த சாபத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டபடியினால் நான் போகிற இடமெல்லாம் இந்த வார்த்தையை அறிவித்து வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் 14 வசனங்கள் மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும் அதில் இருக்கிறது. 15ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய நீங்கள் வாசித்தால் சாபத்தை குறித்து தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் கிரியை செய்யும், சாபத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விளைவுகள் வரும் என்பது எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சாபம் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த சாபத்தின் வல்லமைகளை முறித்து இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சாபம் எப்படி கிரியை செய்கிறது பாருங்கள். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்த்து ஜெபிக்க என்னுடைய கிராமத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கே தாய், தகப்பன், பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தார்கள். அதிலே ஒரு வாலிப மகள் இருந்தாள். அவள் என்னை கண்டவுடன், உங்களுக்கு நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டவுடன் கதறி அவள் அழுதாள். அவருடைய பெற்றோர் இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே ஒரு காரியத்தை சொன்னாள். பிரதர், எங்க குடும்பத்தில் ஒரு காரியம் சம்பவிக்கிறது. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட வியாதி வருகிறது. எங்கள் குடும்பத்தில் என் பெற்றோருக்கு இருக்கிறது, என் சகோதரர்கள் இந்த வியாதி தாக்கிவிட்டது. எனக்கு அந்த வயதை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அந்த கொடிய வியாதி தாக்கி விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த வியாதி வந்து விட்டால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுமே, அதற்கு என்ன செய்வது என்று கதறியவள் அழுதாள். ஒரு குறிப்பிட்ட வயது வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த வியாதியினுடைய தாக்குதல் வருகிறது. அதை நினைத்து அந்த மகளுடைய உள்ளம் கலங்கி அவள் கண்ணீர் வடித்தாள். எனக்கு அன்பானவர்களே, இப்படி வினோதமான ஒரு காரியம் தொடர்ந்து சம்பவிக்குமானால் அதற்கு பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்வதை உணர்ந்து கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். சிலருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விபத்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். தொடர்ச்சியாக சில குடும்பத்தில் பாருங்கள், தலைமுறை தலைமுறையாய் வறுமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் குடும்பத்தில் ஆசீர்வாதமே வராது. எவ்வளவு பணம் வீட்டிற்குள் வந்தாலும் தரித்திரம் தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆசீர்வாதத்தை, செழிப்பை பார்க்க முடியாது. அவருடைய உள்ளத்திலே தடுமாற்றம் வரும். ஏன் இப்படி நடக்கிறது? வேத புஸ்தகம் அதற்கு தெளிவாய் பதில் சொல்லுகிறது. அதற்கு பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். தொடர்ச்சியான தோல்விகள், வெற்றி வருவதை போல் இருக்கும், தோல்வியிலே முடியும். தொடர்ச்சியாக அவமானங்கள், தொடர்ச்சியாக வாழ்க்கையிலே போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், இப்படி தொடர்ச்சியாக சம்பவிக்கும் பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். எவ்வளவோ பிரயாசப்பட்டு வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லை, குடும்பத்திற்குள்ளே ஆசீர்வாதம் இல்லை, எங்க வீட்டிற்குள்ளே வியாதி இல்லாத நாளே இல்லை என்று சிலர் சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆகவே தொடர்ச்சியாக மரணங்கள், சில குடும்பத்தில் தொடர்ச்சியான மரணங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக சில வினோதமான காரியம் சம்பவிக்கும் பொழுது அதற்கு பின்னால் ஒரு சாபம் கிரியை செய்வதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதை குறித்து தெளிவாய் பேசுகிறது. இந்த சாபம் எப்படி ஒரு மனிதன் மீது வருகிறது, அந்த சாபத்தில் இந்த விடுதலை பெறுவதை எப்படி, சாபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? எனக்கு அன்பான சகோதரனே, நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைக்குரிய பதிலை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்குரிய பதிலை வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எத்தனையோ பரிகாரங்களை செய்தும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை என்று நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு, சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதம் பெற
வழியை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த சாபம் எப்படி வருகிறது? எனக்கு அன்பானவர்களே, 3 விதங்களில் இந்த சாபம் கிரியை செய்வதை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, கர்த்தரிடத்தில் இருந்து வரக்கூடிய சாபம், தேவனிடத்தில் இருந்து வரக்கூடிய சாபம். அநேகருடைய உள்ளம் ஆச்சரியப்படலாம். தேவன் அன்புள்ளவர் ஆயிற்றே, அவரிடத்திலிருந்து எப்படி சாபம் வரும் என்பதாக. ஒரு பக்கம் அவர் அன்புள்ளவர், ஒரு பக்கம் அவர் இரக்கமுள்ளவர், ஒரு பக்கம் அவர் மனதுருக்கம் உள்ளவர், அடுத்த பக்கத்தில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி செய்கிற தேவன். அநேகர் அதை அறிந்து கொள்ளாதபடியினாலே தான் அநேகர் சாபத்தின் பிடியிலே சிக்கி ஆசீர்வாதத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 26:2 வாசித்து பாருங்கள். காரணமில்லாமல் இடுகிற சாபம் தங்காது. அப்படியானால் ஒவ்வொரு சாபத்திற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே முதலாவது, கர்த்தரிடத்தில் இருந்து வரக்கூடிய சாபம், அது 2 விதத்திலே கிரியை செய்வதை பார்க்கலாம். முதலாவது, முன்னோருடைய பாவத்தினால் உண்டாகிற சாபம், முன்னோருடைய பாவத்தினால் வரக்கூடிய சாபம். ஒரு சமயம் ஒரு கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு சின்ன கிராமம் அது. அங்கே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்துக் கொண்டு வந்தார். அவருடைய ஒரே மகன் திடீரென்று பைத்தியம் பிடித்து அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த தகப்பனார் தான் இந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரர். அவருடைய வீடு தான் பெரிய வீடு, பெரிய செல்வந்தன். இப்பொழுது அவருடைய ஒரே மகன் பைத்தியம் பிடித்த நிலைமையில் வந்தபடியினால் மனம் நொந்து வந்து சொன்னார். அவருக்கு வேறு பிள்ளைகளிலே ஒரே மகன், திருமணமாகி ஒரு கை குழந்தை இருக்கிறது. என் மகனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டது. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி எங்கெல்லாமோ கொண்டு பார்த்தேன், என் மகனுக்கு சுகம் உண்டாகவில்லை. எத்தனையோ பேர் என் மகனுக்காக ஜெபித்தார்கள், ஆனாலும் விடுதலை இல்லையே. என் மகனுக்காக நீங்கள் ஜெபிக்க என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் அன்போடு அழைத்தார். சரி, நான் நாளை காலையிலே, இன்னைக்கு இரவாகி விட்டது, நான் ஜெபித்து ஆயத்தப்பட்டு உங்களுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னேன். அவருடைய வடித்த அந்த கண்ணீர் என் உள்ளத்தை உடைத்தது. ஒரே மகன் பைத்தியம் பிடித்து நின்றால் அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்று எண்ணி பாருங்கள். அடுத்த நாள் அதிகாலை அந்த கிராமத்தில் இந்த வனாந்தரத்திற்கு நான் வழக்கத்தின்படி ஜெபிக்கும்படி கடந்து போனேன். ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடன் அந்த தகப்பனாருடைய கண்ணீர் தான் என் முன்பாக வந்து நின்றது. தன்னுடைய ஒரே மகனுக்காக கண்ணீர் வடித்து நின்ற அந்த தகப்பனார், நான் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒரே மகன் இப்படி பைத்தியம் பிடித்து நின்றால் எவ்வளவு வேதனையான காரியம். அந்த சபை ஊழியர் சொன்னார், இவர் தான் இந்த சபைக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி செய்கிறவர், ஊழியத்திற்கு உதவியா இருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, கைத்தட்டி அருமையான பாடலாம் பாடி தேவனை துதிக்கிறதை நான் கவனித்தேன். ஆண்டவர் மீது அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. சபைக்கு ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிற மனிதர், அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு வேதனையா? நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரே இறங்கும் என்று நான் இயேசுவை கண்ணீரோடு நோக்கி பார்த்தேன். அப்புறம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். மகனே, நான் இறக்கப்படாத ஒரு மனுஷனுக்காக நீ ஏன் இறக்கப்படுகிறாய்? நான் இறங்காத ஒரு மனிதனுக்காக நீ ஏன் இறங்குகிறாய்? இந்த வார்த்தையின் இருதயத்தில் பயங்கரமான ஒரு கேள்வியை கொண்டு வந்தது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறீர்? நீர் இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள தெய்வம் அல்லவா? ஏன் அந்த மனிதரை குறித்தபடி சொல்லுகிறேன்? ஆண்டவர் சொன்னார், நீ அவனுடைய வெளி பக்தியை கண்டு ஏமாந்து போனாய். நான் அவனுடைய அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற தேவன். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் இந்த கிராமத்தில் அநேக ஏழை மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாய் அபகரித்துக் கொண்டவன். ஏழை மக்களை வஞ்சித்து தன்னுடைய மகனுக்காக சொத்துக்கு மேல் சொத்தை சேர்ப்பதற்காக மற்ற மக்களை, ஏழை மக்களை வஞ்சித்து அவருடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்தோடு கூட சேர்த்துக் கொண்டவன். இந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தனாய் இருக்கிறபடியினால், தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறபடியினால், தன்னை மிஞ்சி இந்த கிராமத்தில் யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற தைரியத்தில் அந்த ஏழை மக்களை வஞ்சித்து சொத்துக்களை அபகரித்துக் கொண்டவன். அந்த ஏழை மக்களுடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. அந்த சாபம் இப்பொழுது அந்த குடும்பத்தின் மீது வந்திருக்கிறது. தன்னுடைய மகனுக்கு என்று மற்ற மக்களை வஞ்சித்தவன் சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறபடியினால் அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மீது வந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அது மாத்திரமல்ல, அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் விக்கிரக ஆராதனைக்காரன். நான் அருவருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறான்.
நீ அவனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அதை காண்பாய். என் ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார். என் இருதயம் நடுங்கிற்று. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வெளிபக்தியை கண்டு ஏமாந்து போனாய். எனக்கு அன்பானவர்களே, நான் வந்த அந்த சபை ஊழியரை பார்த்து கேட்டேன், அந்த செல்வந்தரை குறித்து தேவன் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னவுடன் அவர் என்னை கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான் பிரதர். அவரை எதிர்த்து ஒருவர் இந்த ஊரிலே வாழ முடியாது, அவரை பகைத்து இங்கு ஊழியம் கூட செய்ய முடியாது என்பதாக ஒரு வேதனையோடு கூறினார். அவருடைய வீட்டிற்கு போன பொழுது நான் கண்டேன், ஆண்டவர் இயேசு அருவருக்கு கூடிய விக்கிரக ஆராதனைக்கு அவர் இடம் கொடுத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஊழியத்திற்கு அள்ளி அள்ளி நீ காணிக்கை கொடுக்கலாம், அதை கண்டு ஏமாந்து போகிறவர் அல்ல ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறவர். நீ சம்பாதிக்கிற பணம் எப்படி வருகிறது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் அவர். அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். அநியாய சம்பாத்தியம் உன் வீட்டிற்குள்ளே சாபத்தை கொண்டு வரும். எப்படியும் சம்பாதிக்கலாம், தேவனுக்கு என்று காணிக்கை கொடுத்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, தேவன் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்கிறவர் அல்ல. முதலாவது உன் பாவ வழிகளை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். அநியாய சம்பாத்தியத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். அல்லது சாபம் உன் சந்ததியை தொடர்ந்து வரும். சந்ததியை தொடர்ந்து வரும். தகப்பனுடைய இந்த பாவம் பிள்ளைகளை சந்ததியை தொடர்ந்து வருகிறது. அவருடைய சந்ததிக்கு அவர் சாபத்தை தேடி வைத்து விட்டார். எனக்கு அன்பான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையை யோசித்துப்பா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய சம்பாத்தியத்தை யோசித்துப்பா. சாபத்தை அநேக தன்னுடைய சந்ததிக்கு தேடி வைக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை தேடி வைக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு சாபத்தை அநேக தேடி வைக்கிறார்கள். பரிதானம் வாங்குவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். லஞ்சம் வாங்குகிறவர்கள் சாபத்தை உன்னுடைய வீட்டிற்குள்ளே கொண்டு வருகிறீர்கள். லஞ்ச பணம் உன் வீட்டிற்குள்ளே வரும் பொழுது சாபம் உன் வீட்டிற்குள்ளே வருகிறது என்பதை அறிந்து கொள். பரிதானம் பாவம். நீ வாங்குகிற சம்பளம் போதும் என்று இரு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சாபம், அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். எப்படியும் வாழலாம். பக்தியோடு தேவனுக்கு காணிக்கை கொடுத்தால் போதும் என்று தவறான எண்ணத்தோடு இன்றைக்கு தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிற அநேகர் இந்த பட்டணத்தில் உண்டு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை பணத்தை கொடுத்து ஒருவரும் ஏமாற்ற முடியாது. உன் அக்கிரமத்தை விட்டு நீ மனம் திரும்பு. உன் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பு. லஞ்சம் வாங்குகிற உன் குடும்பத்தில் நீ உன் பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்கிறாய் என்பதை அறிந்து கொள். No man can escape. ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து. நீ இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நீ லஞ்சம் வாங்குகிற ஒரு வாழ்க்கை வாழுவாயானால் நீ சாபத்தை உன் சந்ததிக்கு தேடி வைக்கிறாய். உனக்காக எத்தனை ஊழியர்கள் ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் வராது. சாபம் தான் உன் வீட்டின் மீது வரும். மனம் திரும்ப உன் அக்கிரமத்தை விட்டு. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு லஞ்சம் வாங்குகிற கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திலே போய் பாவ அறிக்கை செய்துவிட்டால் காரியம் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? இல்லை. தேவ நீதியுள்ள நியாயாதிபதி கவனித்துக் கொண்டிருக்கிறார். சாபம் உன் சந்ததியை தொடரும். ஏன் உன் பிள்ளைகளுக்கு வியாதிகள்? ஏன் உன் குடும்பத்தில் நஷ்டங்கள்? ஏன் உன் குடும்பத்தில் மன குழப்பங்கள், வேதனைகள்? உனக்கு வரக்கூடிய சம்பாத்தியம் எப்படி என்று சோதித்து பார். சாபம் அநேக குடும்பத்திலே சாபம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடருமா? வேதத்தில் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சாபம் 4 தலைமுறை வரைக்கும் தொடரும். உன் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை சாபமாய் தொடரும். தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் அவருடைய வீட்டிற்கு போன பொழுது அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்திருந்தார். ஏன் ஆண்டவர் விக்கிரக ஆராதனை குறித்து அவ்வளவு கடினமாக இருக்கிறார்? வேதத்தில் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 20, 3, 4, 5 வசனத்தில் யாதொரு சொரூபத்தை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், யார் ஒரு சொரூபத்தை நமஸ்கரிக்க வேண்டாம், அது சாபமாய் தொடரும். விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வரும், உங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரும். ஏன் ஆண்டவர் அதில் அவ்வளவு கவனமாய் இருக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர் என்று சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் 10,000 பேரிலும் சிறந்தவர். சௌரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், அவரை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் நாமே இவ்வளவு அழகாக இருக்கும் போது நம்மை உண்டாக்கின தேவன் எவ்வளவு அழகுள்ளவராயிருப்பார்? அவர் மகிமையின் தேவன், பரிசுத்தம் உள்ளவர், மிகவும் அழகுள்ளவர். அப்படி அழகான ஒரு ஆண்டவரை அருவருப்பான ஒரு மிருகமாய், அருவருப்பான ஒரு ரூபமாய் செய்து வைத்து, இவர்தான் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் என்று அதை பக்தியோடு தொழுது கொள்ளும் போது தெய்வத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம். நம்மை உண்டாக்கின ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். அழகுள்ள அந்த ஆண்டவரை கேவலப்படுத்துகிறோம். ஆகவேதான் அது சாபமாய் வெளிப்படுகிறது. அதே விதமாக வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன் அழகுள்ளவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை ஊரும் பிராணிகளாக, மிருகங்களாக செய்து வைத்து, இவர்தான் இங்கே உண்டாக்கினவர், இவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க போகிறவர் என்று அவைகளுக்கு முன்பாக வணக்கம் சொல்லும் பொழுது நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் அவமானப்படுத்துகிறோம், அவரை கேவலப்படுத்துகிறோம். ஆகவேதான் விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்புவோம். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விலகி ஓடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வருமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடி வைக்காதிருங்கள். ஆசீர்வாதத்தை தேடி வைக்கிறோம் என்று தவறான எண்ணம் கொண்டு சாபத்தை தேடி வைக்காதிருங்கள். எனக்கு அன்பான, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்திற்கு இடம் கொடுங்கள். அரசாங்கத்தில் வேலை செய்கிறீர்களா? ஒரு நிர்வாகத்தின் கீழே வேலை செய்கிறீர்களா? 5 மணி வரைக்கும் வேலை செய்ய அந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்குமானால் 4:30 மணிக்கு நீ கை கழுவாயானால் நீ வாங்குகிற சம்பளத்தில் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறாய், நிர்வாகத்தை ஏமாற்றுகிறாய். அதுவே உனக்கு சாபமாய் மாறும். கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். வேலை செய்கிற இடத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். எழுதியிருக்கிறபடி உங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் நாமம் புறஜாதி மக்களுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது இந்த ஆண்டவருடைய வார்த்தை வேதனையோடு நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு குடிகாரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உண்மையற்ற நிலைமையிலே வாழுகிறவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கி அநியாயமாய் வாழுகிறவர்கள் எத்தனை பேர்? உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. முதலாவது உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகட்டும். பாவத்தை விட்டு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு அதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை நான் ஆராய்ந்த போது இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை கண்டேன். தேவனுடைய ஊழியத்தை செய்வதை விட ஒரு மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அநேகர் இங்க இருக்கிறீர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அது ஒரு மேன்மையான அனுபவம். அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வரும், அல்லது இன்னொரு பக்கம் சாபம் வரும். கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் என்று அநேக தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நீ தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வரும், அல்லது இன்னொரு பக்கம் சாபம் வரும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஊழியக்காரனாய் இருக்கலாம், ஊழியக்காரியாய் இருக்கலாம், அசதியாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது சாபம் வரும் என் ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை பாருங்கள், கேயாசி என்ற ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. எலிசாவிற்கு பிறகு அடுத்த தீர்க்கதரிசியாக அவன் எழும்பி வர வேண்டும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து வாசிக்கிறோம். இனிமேல் அவன்தான் அடுத்த தீர்க்கதரிசி. தேவன் அவனை வல்லமையோடு பயன்படுத்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனோ பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பொய் சொல்லி பொன்னு பொருளை அபகரித்துக் கொள்வதற்காக அவன் நாகமானிடத்தில் போய் பொய் சொல்லி காணிக்கைகளை வாங்கி கொண்டு வந்தான். விளைவு என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 5:27 சொல்லுகிறது. எலிசா சொல்லுகிறான், நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாய் தொடரும்.
ஆசீர்வாதத்திற்கு பதிலாக கேயாசி தன்னுடைய சந்ததிக்கு குஷ்டரோக வியாதியை சம்பாதித்து வைத்தான். ஊழியக்காரன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், தீர்க்கதரிசியாக வர வேண்டியவன் தான். ஆனால் அவன் தவறான காரியத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் தன் சந்ததிக்கு சாபத்தை தேடி வைத்து விட்டான் கேயாசி. எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஊழியத்தை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பணத்திற்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ! ஆத்துமாக்களை குறித்து அக்கறையற்று முழங்காலிலே நின்று ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காதபடி, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பரிதபிக்காதபடிக்கு, பேருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு ஐயோ! சாபம். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஊழியக்காரன் என்று வேதத்தை எடுத்துக்கொண்டு நான் பெருமையோடு நிற்கலாம். பிரசங்கம் பண்ணுகிற என்னை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அநேகர் எண்ணுகிறார்கள் ஊழியக்காரன் என்று சொன்னால் காணிக்கை ஜனங்கள் கொடுத்து விட்டால் யாரும் கணக்கு கேட்க கூடாது என்று சொல்லி. ஆனால் கணக்கு கேட்கிற எஜமானனாக இயேசு வரப்போகிறார். ஊழியக்காரனை கூப்பிட்டு கணக்கு கேட்பார். எனக்கு தெரியும் ஒரு நாள் வருகிறது, இயேசு என்னை கூப்பிட்டு கேட்பார், மோகன்லாசரஸ் உன் கணக்கை கொண்டு வா. ஜனங்கள் ஊழியத்திற்கு பணம் கொடுத்தார்களே, எப்படி அதை செலவு பண்ணினாய், எப்படி என் ஊழியத்தை செய்தாய், உன் கணக்கை கொண்டு வா என்று ஆண்டவர் கேட்பார். ஊழியக்காரனா இருக்கிறபடியினால் எப்படியும் வாழலாம் என்பது அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறீர்கள்? தாழ்மையோடு, ஆத்ம பாரத்தோடு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து பயபக்தியோடு தேவனுடைய ஊழியத்தை செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கும்படி நீ ஊழியம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாபத்தை தேடி வைக்கிறாய். உன் சந்ததிக்கு நீ சாபத்தை தேடி வைக்கிறாய் என்பதை அறிந்து கொள். ஊழியக்காரனே, மனம் திரும்பு. தேவனுடைய சித்தத்தின்படி அவர் அழைத்த அழைப்பிலே உண்மையாய் ஊழியம் செய்தால் நல்லது, அல்லது ஊழியத்தை விட்டு நீ போய்விட்டால் உன் குடும்பத்திற்கு நல்லது. You cannot play with God. தேவனோடு விளையாட முடியாது. தேவன் யாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் மூலமாக இயேசு மகிமைப்படுகிறாரா? நீ உன் ஊழியத்தை எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய்? ஏலி என்ற இன்னொரு ஊழியக்காரனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 32-33 வசனத்தில் சாமுவேலுடைய பிறப்பை குறித்து அந்நாளுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து அனுப்பினவன் அவனும் பாருங்கள் சாபத்தை பிள்ளைகளுக்கு தேடி வைத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியில் வால வயதில் யாவரும் மரித்து போவார்கள். உன்னுடைய சந்ததியில் வால வயதில் எல்லாரும் மரித்து போவார்கள். சாபம். ஒரு ஊழியக்காரன் சாபத்தை தேடிக்கொண்டான். ஆகவே கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையோடு செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். அது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். 2இல் 1, ஒன்று ஆசீர்வாதம் அல்லது சாபம். நாம் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம்? நடுக்கத்தோடு அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு முன்னால் வந்து நிற்பதற்கு முன்பாக என் உள்ளம் நடுங்குகிறது. ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ண நான் தகுதி உள்ளவனா? என் இருதயம் நடுங்குகிறது. 25 வருடத்திற்கு மேலாக இந்த ஊழியத்தை செய்தாலும் இன்றும் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு மேடையிலே ஜனங்களுக்கு முன்பாய் வருவதற்கு முன்பாக என் இருதயம் பயப்படுகிறது. இது பரிசுத்தமுள்ள ஊழியம் அல்லவா? பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை அல்லவா? இது அறிவிப்பதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று என் இருதயம் நடுங்குகிறது. பரிசுத்தமுள்ள தேவன், தேவ சமூகத்தில் அவருடைய ஊழியத்தை பரிசுத்தத்தோடும் நடுக்கத்தோடும் செய்ய வேண்டும். அல்லது சாபம். 2ஆவதாக, நம்முடைய பாவமே நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய சாபத்தை கொண்டு வந்துவிடும். நம்முடைய பாவம், ஒன்று பெற்றோருடைய பாவம் பிள்ளைகளை சந்ததியாய் தொடரும். 2வது, நம்முடைய பாவமே நம்முடைய வீட்டிலே சாபத்தை கொண்டு வந்துவிடும். நீதிமொழிகள் 3:33 பாருங்கள். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும். கர்த்தருடைய சாபம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சமயம் என்னுடைய உறவினர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். அவர் ஒரு இந்து சகோதரன், சொந்த உறவினர். என்னை குறித்து கேள்விப்பட்டு விசாரித்து விட்டு போக வந்தார். அவருடைய ஒரு கை செயலற்று போனது, வலது கை செயலற்று போனது. இடத்துல பேசும்போது சொன்னார், என் வலது கையை பார், செயலற்று போனது என்றார். தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருவேளை அதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறார் போல் என்று எண்ணினேன். அவரே சொன்னார், என் கை ஏன் இப்படி ஆச்சு தெரியுமான்னு கேட்டார்.
ஒண்ணுமே பதில் சொல்லல. அவரை கூர்ந்து கவனித்தேன். அவரே பதில் சொன்னார், சீக்கிரமாய் பணக்காரன் ஆக வேண்டும் என்று கள்ள தராசு பிடித்தேன். வியாபாரத்தில் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு சொல்லி கள்ள தராசு பிடித்தேன். அதனுடைய விளைவு என் கை செயலற்று போனது. சாபம். ஒரு இந்து சகோதரர் சொல்லுகிறார், சாபம், என் பாவத்தினால் வந்த சாபம் இந்த கை செயலற்று போனது. பாவத்தினால் வந்த சாபம் அநேகருடைய சரீரத்திலே வியாதியாய் வெளிப்படுகிறது. அநேக குடும்பங்களிலே அது ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. சாபம். நம்முடைய பாவமே நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வந்துவிடும். ஆகவே பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் இந்த வேதனை தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை காண முடியவில்லை? யோசித்து பாருங்கள். சாபமாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கண்ணீரோடு மனம் திரும்ப ஒப்புக் கொடுங்கள். ஒரு சமயம் பாருங்கள், என்னுடைய அன்பு சகோதரர் சாம் ஜபத்தரை அவர்கள் இந்த பட்டணத்தில் தான் ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில ஊழிய பாதையில நடந்த ஒரு காரியத்தை சொன்னார்கள். ஒரு சமயம் ஒரு தாசில்தாராக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு நண்பர் அவரை பார்க்க வந்தார்கள். கிறிஸ்தவர் பார்க்க வந்தார்கள். அவர் வந்து சொன்னார், ஐயா, நாங்க புதுசா ஒரு வீடு கட்டினோம். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் குடும்பமா வசிக்க புதுசா ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், பெரிய ஒரு வீடு. நாங்க மகிழ்ச்சியோடு அந்த வீட்டுக்குள்ள கூடி போனோம். அந்த வீட்டுக்குள்ள போய் சில நாட்களுக்குள்ளாக என் வாலிப மகள் ஒரு காரணமும் இல்லாதபடி தூக்கு போட்டு மரித்து விட்டாள், தற்கொலை செய்து கொண்டாள். அதன் பிறகு அந்த வீட்டில் எங்களால் இருக்கவே முடியவில்லை. எப்பொழுது ஒரு பயம், ஒரு திகில், ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி மகள் மரித்தாள், என் குடும்பமே நிம்மதியை இழந்து நாங்கள் பைத்தியம் பிடித்தவளை போல் இருக்கிறோம் ஐயா, அதற்காகத்தான் நான் ஜெபிக்க வந்தேன் என்று சொன்னார். சரி, சாம் ஜபத்தரை அவர்களை பார்த்தார்கள். பார்த்து விட்டு கேட்டார், உண்மையா உங்கள்கிட்ட மனம் திறந்து ஒரு காரியம் கேட்கிறேன், உண்மையை சொல்ல வேண்டும் என்றார். சரி, சொல், கேளுங்கள். அவர் கேட்டார்கள், நீங்க கட்டி இருக்கிற வீடு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கட்டி இருக்கிறீர்களே, அதுல எவ்வளவு பணம், உங்களுடைய சம்பளத்துல வந்த பணம் எவ்வளவு பணம் லஞ்சமாய் வந்தது என்று கேட்டார்கள். அவர் திகைத்து போனார். என்னால் எந்த ஊழியக்காரர் அப்படி கேட்பதில்லை, கேட்டது இல்லையே. ஆனாலும் சொன்னார், வெட்டத்தோடு சொன்னார், பாதி பணம் என் சம்பள பணம், பாதி பணம் லஞ்ச பணம் தான் என்று சொன்னார். உடனே சாம் ஜபத்தரை சொன்னார்கள், இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. நீங்கள் அந்த வீட்டை விற்று நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்க அந்த பணத்துக்கு சின்ன வீடு கட்டுங்க. இப்ப வாங்கின ஆள்கிட்ட அந்த லஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, ஏழைகளுக்காவது தர்மம் செய்து விடுங்க. இல்லாவிட்டால் அந்த சாபம் உடைய சந்ததியே தொடரும். வேறு வழி கிடையாது, சாபம் அந்த சந்ததியே தொடரும். சாபம். ஒரு தகப்பன் செய்த பாவத்தினால் உடனேயே சாபம் அந்த வீட்டிற்குள்ளே வந்து விட்டது. நிம்மதி இல்லை, குழப்பம், மரண வேதனை, பயம். காரணம் என்ன? அநியாய சம்பாத்தியம். அநியாய சம்பாத்தியம் சாபத்தை கொண்டு வரும். ஆகவேதான் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் லஞ்சம் வாங்கி உங்களுடைய வீட்டிற்குள்ளே பணத்தை கொண்டு வரும்போது ஆசீர்வாதம் வருகிறது என்று எண்ணாதிருங்கள். சாபம் உங்களுடைய வீட்டிற்குள்ளே வருகிறது. அது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிவிடும். ஆகவேதான் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பாதபடி எவ்வளவு தான தர்மங்களை செய்தாலும், எவ்வளவு நன்மைகளை செய்தாலும், எவ்வளவு பக்தியோடு ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் சாபத்தில் இந்த விடுதலை பெற முடியாது. அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். ஆகவே முதலாவது முன்னோருடைய பாவத்தினால் சாபம் வரும். இரண்டாவது நம்முடைய பாவத்தினாலேயே சாபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். இரண்டாவதாக பாருங்கள், மனுஷரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். நீதிமொழிகள் 26:2 சொல்லுகிறது, காரணமில்லாமல் இடுகிற சாபம் தங்காது. அப்படியானால் காரணத்தோடு இடுகிற சாபம் கட்டாயம் நமக்கு பாதிப்பை கொண்டு வரும். காரணத்தோடு ஒரு மனிதன் சபிக்கும் பொழுது அந்த சாபம் பாதிப்பை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு போனார். அந்த ஊழியத்தை ஒழுங்கு செய்த ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரர் தான். அவர் போய் ஒரு வீட்டிலே அவரை தங்க வைத்தார். நான் புதுசாக இந்த வீடு வாங்கி இருக்கிறேன், இங்கே தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அந்த ஊழியர் அந்த வீட்டிற்குள்ளே போன போது அந்த வீட்டின் பல பகுதிகள் வெடிப்பு விழுந்து காணப்பட்டது. தரைகள் வெடித்திருந்தது, சுவரெல்லாம் வெடித்திருந்தது. அவர் பூசி இருந்தாலும் மறுபடியும் வெடிப்பு.
அவர் கேட்டார், இது என்ன இந்த வீடு இப்படி இருக்கிறது என்பதாக. அவர் சொன்னார், வீடு வாங்கும் போது நன்றாகத்தான் இருந்தது, நான் வாங்கின பிறகு இப்படி ஒரு வெடிப்பு வந்து விட்டது என்று சொன்னார். அப்பொழுது நான் இதை குறித்து தேவனிடத்தில் விசாரிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஊழியர் ராத்திரியிலே ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த வீட்டை குறித்து என்ன? ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த வீட்டிலே ஒரு விதவை தாயார் குடியிருந்தார்கள். அந்த வீட்டில் இருந்த அந்த சகோதரன் இவரிடத்திலே கடன் வாங்கி இருந்தார். திடீரென்று மரித்து விட்டார். அந்த விதவை சகோதரி சொன்னார்கள், ஐயா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய கடனை கொடுத்து விடுகிறேன் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இவர் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தார். அதன் பிறகு இந்த வீட்டின் மீது ஒரு ஆசை வந்தது. அவர் சொன்னார், இந்த வீட்டை எனக்கு கொடுத்து விடுங்கள், கடனுக்கு பதிலாக நான் அதை விலை கொடுத்து வாங்கி கொள்ளுகிறேன், அதிகமான பணத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொன்னார். அந்த விதவை தாய் அழுதார்கள். என் சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நான் எங்கு போவேன்? எனக்கு இந்த ஒரே வீடு தான் இருக்கிறது ஐயா, நான் எப்படியாவது கூலி வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாய் தந்து விடுகிறேன் என்றார்கள். இவர் சொன்னார், இல்லை, இந்த வீட்டை எனக்கு தந்து விடுங்கள், அல்லது உடனே கடனை கொடுத்து விடுங்கள். நெருக்கப்பட்டபடி நான் வேறு வழி இல்லாதபடி அந்த விதவை தாய் அந்த சகோதரர் இந்த வீட்டை கொடுக்க முன் வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த வீட்டிற்கு எவ்வளவு மதிப்பு உண்டோ அந்த பணத்தை கொடுக்கவில்லை. கொஞ்சமாகத்தான் அவர் கொடுத்து, என்றால் நீங்கள் கடன் பெற்றீர்கள், இவ்வளவுக்குத்தான் வாங்க முடியும் என்று கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த விதவை தாய் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு போகும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதார்கள். என் கணவர் இருந்திருந்தால் இப்படி நடக்குமா? எனக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லையே, என்னை ஏமாற்றி இந்த மனிதன் எடுத்துக்கொண்டான் என்று இனி நான் எங்கு போவேன் என்று அழுது கொண்டே அந்த தாய் கடந்து போனார்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த விதவையினுடைய கண்ணீர் என் சமூகத்தில் வந்திருக்கிறது, அந்த சாபம் இந்த வீட்டின் மீது வந்திருக்கிறது. எனக்கு கேட்க யார் இருக்கிறார்கள் என்று அவள் அழுதாள். நான் விதவைகளுடைய கண்ணீரை விசாரிக்கிற தேவன், அந்த சாபம் வந்திருக்கிறது. அடுத்த நாள் அந்த சகோதரரை பார்த்து அந்த ஊழியக்காரர் சொன்னார், இதுதான் இந்த வீட்டினுடைய கதை என்று சொன்னவுடன் அவர் நடுங்கி போனார். ரட்சிக்கப்பட்டவர் தான், அபிஷேகம் பெற்றவர் தான், வாழ்க்கையில் இயேசு இல்லை, வாழ்க்கையில் இயேசு இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறவர் தான், வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்தவில்லை. பணத்திற்கு ஆசைப்பட்டு சுயநலமாய் வேதனையோடு ஒரு விதவையை கண்ணீரோடு தெருவில் அனுப்பிவிட்டார். ஆண்டவர் சொன்னார், அந்த விதவைக்கு சேர வேண்டிய பணத்தை நீ கூட்டி கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த சாபம் மாறும் என்பதாக நடுக்கத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஐயா, நான் அந்த விதவையை கண்டுபிடித்து அந்த பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, காரணத்தோடு இடுகிற சாபம் நம்மை பாதிக்கும். ஒருவர் நம் மூலமாய் பாதிக்கப்பட்டு காரணத்தோடு சபிக்கும் பொழுது அது வியாதியாக குடும்பத்திலே வெளிப்படலாம், அது நஷ்டமாக குடும்பத்திலே வெளிப்படலாம், குழப்பமாக குடும்பத்திலே வெளிப்படலாம். அது நிமித்தமுடைய குடும்பமே பாதிக்கப்பட்டு கலங்கலாம், ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகலாம். நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் ஆசீர்வாதம் வரவில்லை, எவ்வளவு ஜெபித்தாலும் காரியங்கள் நடக்கவில்லை, எவ்வளவு ஜெபித்தாலும் மனக்குழப்பங்கள் போராட்டங்கள் தான் வீட்டில் இருக்கிறது. காரணம் சாபத்தினால் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள், சரிபடுத்த வேண்டிய காரியத்தை சரிபடுத்த அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். காரணத்தோடு இடுகிற சாபம் உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வரும், பாதிப்பை கொண்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நான் சொல்லுகிறேன், லஞ்சம் கொடுக்கும் போது யாரும் சந்தோஷமாய் ஆசீர்வதித்து கொடுக்க மாட்டார்கள், ஆசீர்வாதமாய் இருங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டார்கள், வேதனையோடு கொடுப்பார்கள். தங்களுக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ஒரு நன்மையை பெறுவதற்காக நான் இவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று வேதனையோடு அவர்கள் கொடுப்பார்கள், சபித்துக் கொண்டே அவர்கள் கொடுப்பார்கள். அந்த சாபம் வாங்குகிற மனுஷனுடைய குடும்பத்தை தாக்கும், வாங்குகிற மனுஷனுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். லஞ்ச பணம் வாங்குகிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ஒருவேளை நினைக்கலாம், எங்கே பாதிக்கிறது? நன்றாகத்தானே இருக்கிறார்கள், வசதியாய் வாழுகிறார்கள், வசதியாய் காணப்படுகிறார்கள், மகிழ்ச்சியோடு இருப்பதை போல் காணப்படுகிறார்களே. இல்லை பிரியமானவர்களே, அநேக தவறான எண்ணம் கொள்ளுகிறார்கள். லஞ்சம் வாங்கி அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் வாழ்ந்திருப்பதை போல வெளியிலே தெரியலாம், அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை போல வெளியிலே நடிக்கலாம். அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சமாதானமற்ற நிலைமை, இரவிலே மதுபானம் இல்லாதபடி தூங்க முடியாத நிலைமை, தூக்க மாத்திரை இல்லாதபடி தூங்க முடியாத நிலைமை. அவருடைய வாழ்க்கையின் அந்தரங்கம் பரிதாபத்திற்குரியது. அவர்கள் ஒரு நாளும் சமாதானமாக இருக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? ஒருவேளை ஆண்டவர் சில சமயத்தில் மனம் திரும்புவதற்காய் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
பிரசங்கி 8:11 சொல்லுகிறது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறது. துர்க்கிரியைகளுக்குரிய தண்டனை உடனே வருவதில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்தாலும், லஞ்சம் வாங்கினாலும், கொலை செய்தாலும், துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் அவன் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். உடனே அவனை தண்டிப்பது இல்லை. ஆகவேதான் அநேகருடைய உள்ளம் தொடர்ந்து பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் ஒரு நாள் தேவனுடைய அந்த கோபாக்கின ஒரு மனிதன் மீது வரும். ஆகவேதான் ஜாக்கிரதையோடு மனம் திரும்ப வேண்டும். பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். எத்தனை குடும்பத்தில் இன்னைக்கு வரதட்சணை பிரச்சனை. உன் வீட்டிலே வாழ வந்த மருமகளை ஒரு அற்ப பணத்திற்காக வரதட்சணை பொருள் என்ற பெயரிலே அந்த வாழ வந்த மகளை வாழ விடாதபடி கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர் எத்தனை பேர் உண்டு? யோசித்து பாருங்கள். நீயும் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டிலே வாழ வந்த மருமகளை மகிழ்ச்சியோடு வாழ விடாதபடி உன் வார்த்தையினாலே கொலை செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு அந்த அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. உன் வெளிவேஷத்தை விட்டு மனம் திரும்பு. உன் வாழ்க்கையில இயேசு வெளிப்படட்டும். ஒரு தாயார் ஒரு சமயம் வந்தார்கள். அவருடைய குடும்பம் எனக்கு தெரியும். அந்த வீட்டிற்கு மருமகள் வந்தாள். வாழ விடுவதே இல்லை. பணத்திற்காக, அற்ப பணத்திற்காக என்ன கொண்டு வந்தாய், என்ன கொண்டு வந்தாய், உன் தகப்பன் வீட்டில இருந்து என்ன கொண்டு வந்தாய் என்று சொல்லி சொல்லி அந்த மகளை வேதனைப்படுத்தி அள வைத்துக் கொண்டே இருப்பார்கள். மகிழ்ச்சியோடு வாழ விடவில்லை. என்ன நடந்தே தெரியுமா? சில மாதம் கழித்தது இவங்க மகளுக்கு திருமணம் ஆயிற்று. சில மாதம் கழித்து அந்த தாயார் என்னிடத்தில் ஓடி வந்தாள். ஐயா, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன காரியம்? என் மகள் போன இடத்திலே வாழாவட்டியாய் இருக்கிறாள். அந்த வீட்டார் அவளை கொடுமைப்படுத்துகிறார்கள். வாழ விடவில்லை. கண்ணீரோடு எங்கள் மகள் வந்து நிற்கிறாள். காரணம் என்ன? சாபம். உன் வீட்டிற்கு வாழ வந்த மருமகளை நீ வாழ வைக்கவில்லை. ஆகவே உன் மகள் கண்ணீரோடு உன் வீட்டிற்கு வந்து நிற்கிறாள். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசித்துப்பா. வாழ்க்கையில் இயேசுவை நீ வெளிப்படுத்து. உன் அந்தரங்க வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள். வேத வசனத்திற்கு நேராக உன்னுடைய வாழ்க்கை திரும்பட்டும். முதலாவது உங்களுடைய வீட்டிற்கு வாழ வந்த மருமகளை மகளை போல நேசியுங்கள். உங்களுடைய மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எத்தனை மருமக்கள்மார்கள் தன்னுடைய மாமியாரை கேவலமாய் நடத்தி கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீயும் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாய். உன் வீட்டில் இருக்கிற வயதான அந்த தாயாரை துக்கப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய். முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்து. அப்பொழுது ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் வியாதி சுகமாகவில்லை? ஏன் ஆவிலே நிரம்பியும் விடுதலை இல்லை? உன் வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. மனம் திரும்பு. பாவம் என்றால் குடிப்பது, வெறிப்பது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, அதுதான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நீ தினந்தோறும் இந்த வேதத்தை வாசிக்காவிட்டால் அதுவே உனக்கு பாவம். நீ தினந்தோறும் முழங்காலில் நின்று ஜெபிக்காவிட்டால் அதுவே உனக்கு பாவம். இந்த வேத வசனத்தின்படி நீ வாழாவிட்டால் அதுவே உனக்கு பாவம். வேதத்தை அறிந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வேத வசனத்திற்கு நேராய் திரும்புவோம். வேத வசனத்தின்படி வாழ நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். அல்லது சாபம், காரணத்தோடு இருக்கிற சாபம் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். யோசித்து பாருங்க. உங்களுடைய மாமியார் உங்களை நீ வாழ்ந்திரு மகளே நீ வாழ்த்தக்கூடிய அளவில் நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்களா? அல்லது அவளை கண்ணீர் வடிக்க வைக்கிறீர்களா? உங்கள் நிமித்தமுடைய வயதான மாமியார் கண்ணீர் வடித்தால் அது சாபமாகிவிடும். உங்கள் நிமித்தமுடைய மருமகள் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து விட்டால் அது சாபமாகிவிடும். தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்துவது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் மாற ஒப்பு கொடுங்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள். பெற்றோரை கவனிக்காத எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு நானும் ஆராதனைக்கு செல்கிறேன், நானும் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? உன் தாயின் தகப்பனை கண்ணீர் வடிக்க வைத்து விட்டு நீ வந்து நான் ஆவியிலே நிரம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவாயானால் தேவன் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? பெற்றோருடைய அந்த வேதனை உன் வாழ்க்கையில சாபமாகிவிடும். மனம் திரும்ப. இன்றைக்கு மனம் திரும்பி உடைய காரியத்தை சரிப்படுத்த ஒப்புக்கொடு. காரணத்தோடு இருக்கிற சாபம் நமக்கு பாதிப்பை கொண்டு வரும்.
பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக, நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளக்கூடிய சாபம். தனக்கு தாங்களே அநேகர் சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். வேதம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் மரணமும் ஜீவனும் இருக்கிறதா? அதில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பொழுது அந்த மத தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். பிலாத்து சொல்லுகிறார், அவருடைய இரத்தப்பழிக்கு நான் பாத்திரன் அல்ல. அவள் சொல்ல, எங்கள் மேலும் வரட்டும். தாங்களே அந்த சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள். அப்படி விளைவு என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சுமார் 40வது வருடத்திலே எருசலேம் பட்டணத்தை ரோம படைகள் சூழ்ந்து கொண்டது. எருசலேம் வீதி எல்லாம் ரத்த ஆறுகள் ஓடினது. குழந்தைகள் தரையிலே மோதி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிய கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார்கள். ரத்த ஆறு எருசலேம் பட்டணத்தில் ஓடிட்டு என்று சரித்திரம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்துக் கொண்டார்கள், எங்கள் மீது வரட்டும் என்று. ஆகவேதான் உடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு சகோதரி கண்ணீரோடு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, திருமணம் ஆயிற்று. ஆண்டவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். அவருடைய கர்ப்பம் தரித்தவுடன் சந்தோஷமாய் அந்த சகோதரி மகிழ்ச்சி அடைந்தார்கள், இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று. ஆனால் கணவர் சொன்னார், அவரும் ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதர் தான். அவர் சொன்னார், இந்த குழந்தை வேண்டாம். எதற்கு இப்பொழுது குழந்தை? 2 வருஷம் கழிச்சு பெற்றுக் கொள்ளலாம், இப்பொழுது குழந்தை வேண்டாம், நமக்கு நிறைய காரியம் இருக்கிறது, வேண்டாம் என்று சொன்னார். அதே மனைவி சொன்னார்கள், அப்படி சொல்லாதிருங்கள், கர்ப்பத்தின் கனி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை, இந்த குழந்தை வேண்டாம், அதை அழித்து விடு. அந்த மனைவி எவ்வளவோ கண்ணீரோடு போராடி பார்த்தார்கள், கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த புருஷன் தொந்தரவு கொடுத்து வேதனைப்படுத்தி கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த குழந்தையை சிதைத்து விட்டார். இந்த சகோதரிக்கு உள்ளமே உடைந்து போனது. இப்பொழுது எழுதியிருந்தார்கள், பிரதர் 10 வருஷம் கடந்து விட்டாரு, இப்பொழுது குழந்தை இல்லை. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், எத்தனையோ டாக்டரை பார்க்கிறோம், அது வாய்ப்பே இல்லை. என்னுடைய உள்ளம் என் கணவர் மீது கசப்பு கொண்டு விட்டாரு. என் கணவரையே இப்பொழுது நான் வெறுக்கிறேன். அவரால் தானே இந்த ஆசீர்வாதம் போயிற்று. இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி என் கணவரோடு வாழவே நான் பிடிக்கவில்லை இப்பொழுது என்று வேதனையோடு எழுதியிருந்தார்கள். சாபம். அவரே சொன்னார், வேண்டாம் வேண்டாம் சொன்னார். தனக்கு தானே சாபத்தை வருவித்துக் கொள்ளுவது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அழித்து விடும்படியாக துணிகரம் கொண்டபடியினால் அந்த சாபம் அந்த சந்ததியின் மீது உண்டாயிற்று. இப்பொழுது தேடியும் பெற்றுக் கொள்ள முடியவில்லை. சாபம் தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொண்டார்கள். ஒரு சமயம் ஒரு வியாதிப்பட்ட குழந்தையை எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரத்திலே கொண்டு வந்தார்களாம். பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை வியாதி. அந்த கொண்டு வந்த தாய் சொன்னார்கள், ஐயா, பிறந்ததிலிருந்து இந்த குழந்தை வியாதிப்பட, ஒரு வியாதிப்பட்ட குழந்தை எனக்கு வந்து விட்டது, ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஊழியக்காரர் ஜெபிக்க கை வைத்த உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தை இப்படி வியாதிப்பட்டதற்கு காரணமே இவள் தான் என்று சொல்லி. தாய் எப்படி காரணமாய் இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது சிலருக்கு அடிக்கடி வாந்தி உண்டாகும். அதே விதமாக இந்த சகோதரிக்கு வாந்தி பலவீனம் உண்டாயிற்று. உடனே கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தார்கள். அதன் பிறகு தன் வயிற்றில் இந்த குழந்தையை தானே சபித்தார்கள். இந்த சனி வந்ததிலிருந்து நான் கஷ்டப்படுகிறேன் சொல்லி தன்னுடைய குழந்தையை தன் வாயினால் சபித்தார்கள். அது அந்த குழந்தையை பாதிப்பு உண்டாக்கிற்று. அது அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதியை, சாபத்தை கொண்டு வந்தது. அப்போ அவர் கேட்டார், நீங்கள் இப்படி சொன்னது உண்டா என்று கேட்டவுடன் வேதனை தாங்காம சொல்லிட்டையான்னு சொன்னார்கள். அதுதான் சாபம் இப்பொழுது குழந்தையின் மீது இருக்கிறது. அநேகர் தங்களை அறியாதபடிக்கு தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். சிலர் பாருங்க, பிள்ளைகளை திட்டும் போது நாயே பேயன்னு திட்டுவாங்க. அது வளரும் போது நாயா பேயா தான் வளரும். ஏன்னா நீங்க அப்படித்தான் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளை. நாயை பேயன்னு திட்டுனா அது அதே மாதிரி தான் வளரும். வாலிப வயசு வாழ்ந்த உடனே ஊழியக்காரத்தை கூட்டிட்டு வருவாங்க, என் பிள்ளை நாய் மாதிரி அலையுதையா, ஜெபம் பண்ணுங்க. நீங்க சொன்னபடி அது வளருது. ஆனா அது ஆண்டவர் ஒரு நாளும் பிள்ளைகளை எப்படி சொல்லாதருங்க. ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
அந்த வயசுக்கேற்ற குறும்பு பண்ணலாம். பிள்ளைகள் மேல கை வைத்து ஆசீர்வதியுங்கள். இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்த ஈவு, இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இது கர்த்தருக்காக வளரட்டும் என்று தினந்தோறும் ரட்சிக்கப்பட்ட தாயின் தகப்பன் பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவமே மாறும், உங்களுடைய பிள்ளைகளுடைய குணமே மாறும். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வளருவார்கள். ஒரு நாளும் அனாவசியமான வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை திட்டாதிருங்கள். உங்களுக்கு நீங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளாதிருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்களே சாபத்தை கொண்டு வந்து விடாதிருங்கள். எத்தனையோ பேர் வாலி பிள்ளைகள் வந்து அழுவாங்க. எங்க அம்மாவே சொல்றாங்க, நீ பிறந்ததுல இருந்து எங்களுக்கு தரித்திரம், நீ தரித்திரம் பிடித்தவள், நீ செத்து தொலைந்தால் நல்லது என்று சொல்லி ஒரு நாளும் அந்த வார்த்தை சொல்லாதிருங்கள். அதனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே பாதித்து விடும். உடைய வாயின் வார்த்தையிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட சாபம் அநேக குடும்பத்தை சூழ்ந்து வந்திருக்கிறது. என்ன யோசித்து பாருங்கள். ஒருவேளை முன்னோருடைய பாவத்தினால் சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு சாபத்தின் பிடியில சிக்கி இருக்கலாம். யாரோ ஒருவர் சபித்தபடியினால், யாரோ ஒருவர் உங்கள் மூலமாய் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் நீங்கள் சாபத்தின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு நீங்களே சாபத்தை வருவித்து கலங்கி கொண்டிருக்கலாம். அது நிமித்தமாக வியாதிகள், அது நிமித்தமாக நஷ்டங்கள், அது நிமித்தமாக இழப்புகள், அது நிமித்தமாக மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அது நிமித்தமாய் குடும்பத்திற்குள்ளே குழப்பங்கள், இப்படி ஏதோ ஒரு வேதனையில நீங்கள் கலங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சாபமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு அந்த சாபத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இங்க வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சாபம் சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து வருகிறது. அந்த வேதனைக்கு நடுவிலே கலங்கி நிற்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சாபத்தை மாற்ற விரும்புகிறார். சாபத்தின் வல்லமையை முறித்து இன்று முதல் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்காகவே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சாபத்தை முறித்து இன்று முதல் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். ஜெபிக்கும்படிக்கு யாவரும் எழுந்து நிற்போம். சீக்கிரமாய். உங்களுடைய வியாதி சாபத்து நிமித்தமாக இருக்கலாம். ஆகவேதான் எவ்வளவு ஜெபித்தும் அது சுகமாகாமல் இருக்கிறது. ஆனால் சாபத்தின் கட்டு அறுக்கப்பட்ட உடனே இந்த வியாதி மாறிவிடும். மனக்குழப்பம், உடைய வீட்டிலே வறுமை, கடன் பிரச்சனை, எதை செய்தாலும் தடை, ஆசீர்வாதமற்ற ஒரு நிலைமை, பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வியாதிகள், தொடர்ந்து மரணங்கள், ஏமாற்றங்கள், இது மாற வழி இல்லையா என்று நீங்கள் எவ்வளவோ ஜெபித்தோம், மாற்றம் வராமல் இருக்கலாம். பிரியமானவர்களை கவனியுங்கள். அந்த சாபத்தின் வல்லமை அறுக்கப்படும் போதுதான் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அதன் பிறகுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வர முடியும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் நான் ஒரு கூட்டத்தில் இந்த சாபத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு கணவன் மனைவியும் வந்திருந்தார்கள். நன்றாக வாழ்ந்திருந்த குடும்பம் ஒவ்வொன்றாக அவருடைய சொத்துக்களை இழந்தார்கள், வியாபாரத்தை இழந்தார்கள், சரீரத்திலே வியாதிகள். அந்த சகோதரி சொன்னார்கள், அவருடைய சரீரத்தில் பைல்ஸ் வியாதி, சுகர் வியாதி, இது போன்ற 7 பயங்கரமான வியாதிகள். தினந்தோறும் ஏராளமான மாத்திரைகள் சாப்பிடுவார்களாம். மனநிலையில் குழப்பம், வேதனை, ஏன் நம்முடைய குடும்பம் இப்படி என்று சொல்லி கலங்கி சமாதானமற்று கலங்கினார்களாம். அந்த கூட்டத்தில் வந்து செய்தி கேட்ட போது இது சாபத்தினால் வந்தது என்பதை உணர்ந்து மனம் திரும்பினார்கள். ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார்கள். ஐயோ, இந்த சாபம் வேண்டாம், ஆண்டவரை மன்னித்து சாபத்தை மாற்றும் என்று சொல்லி அவள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார்களாம். அவள் சில வாரங்கள் கூட்டத்திலே பங்கு பெற்று சில வாரம் கழித்து என்னை தேடி வந்தபோது சொன்னார்கள், என்றைக்கு நான் மனம் திரும்பி அந்த சாபம் மாறும்படிக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேனோ அந்த நாளில் இருந்து அவருடைய சரீரத்தில் அத்தனை வியாதிகளும் மறைந்து விட்டது. டாக்டரிடத்தில் போய் பரிசோதித்தால் எல்லாம் நார்மலா இருக்கிறது. இப்பொழுது ஒரு பிரச்சனை இல்லை. என்னை தேடி வந்து அந்த சாட்சியை சொல்ல வந்தார்கள். அந்த வியாதிக்கு காரணம் என்ன? சாபம். அப்ப அந்த நஷ்டம், இழப்புக்கு காரணம் என்ன? சாபம். குடும்பத்திலே குழப்பம், சமாதானமற்ற நிலைமைக்கு காரணம் என்ன? சாபம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சாபத்தின் பிடியில சிக்கி இருக்கலாம். சாபத்தினாலே சமாதானத்தை இழந்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதமற்ற சூழ்நிலையிலே கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய சாபத்தை இன்றைக்கு முறித்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேக குடும்பங்கள் சாபத்தின் பிடியில சிக்கி ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறது. சாபத்தினால் வந்த வியாதியினாலே சுகமாக முடியாதபடி தவிக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு அந்த சாபத்தை முறித்து உங்களை சுகமாக்க போகிறார்.
இன்று முதல் ஒரு அற்புதமான ஆசீர்வாதம், விடுதலை உடைய வாழ்க்கையில் உண்டாக போகிறது.